ஜங்கல்ல எல்லா பறவைகளோட முட்டை காணாம போயிட்டே இருந்தது. இத பத்தி தான் கவலையா எல்லா பறவைகளும் பேசிட்டு இருந்தாங்க. டின்ட்டு, 2 நாளா என் 2 முட்டை காணோம். யார் இதை திருடிட்டு போறான்னு தெரியல. அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். ஆமா ஆமா டின்ட்டு, என்னோட ஒரு முட்டையும் காணோம். இந்த ஜங்கல்ல எந்த திருட்டு பறவை நுழைஞ்சிருக்குன்னு தெரியல. கொஞ்ச நாளா எல்லா பறவைகளோட முட்டை காணாம போயிட்டு இருக்கு. சரி சரி, நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. நாம இதுக்கு ஏதாச்சும் வழி தேடுவோம். நாம சும்மா பேசுறதுனால ஒன்றும் ஆக போறது இல்ல. டெய்லியும் நம்ம முட்டை காணாம தான் போகும். சீக்கிரமா இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். நீ சொல்றதோ கரெக்டு தான். சரி வா, நம்ம ஜங்கலோட ராஜா கிட்ட போவோம். அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஆமா ஆமா டின்ட்டு, நீ சொல்றது கரெக்டு தான். வா, நம்ம இப்பவே போலாம். எல்லாரும் ராஜா கிட்ட போனாங்க. ராஜா, நம்ம ஜங்கல்ல ஏதோ திருட வந்துட்டான் போல. டெய்லியும் எங்களோட முட்டைய திருடிட்டு போயிட்டு இருக்கான். எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால தான் உங்ககிட்ட வந்தோம். நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். நீங்க சொல்றது கரெக்டு தான். அவன் என்னோட முட்டைய திருடிட்டு போயிட்டான். நானும் என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? உங்களோட முட்டையை திருடிட்டு போயிட்டானா? இவ்ளோ தைரியமா திருடுற திருட யாருன்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணும். டின்ட்டு, உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லேன். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நான் இன்னைக்கு நைட்டு சும்மா தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்றேன். அந்த திருடன் கண்டிப்பா என்னோட முட்டையை திருட வருவான். இவங்க 2 பேரும் தூரமா இருந்து இதை பார்த்துட்டு இருக்கட்டும். அவன் வந்த உடனே நாங்க எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிச்சிடுறோம். இது சூப்பர் ஐடியா. சரி சரி, இன்னைக்கு நைட்டு அந்த திருடனை எப்படியாவது பிடிச்சிடுங்க. அதுக்கு பிறகு டின்ட்டு குருவி அதோட கூட்ல நைட்டு தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தது. கொஞ்ச தூரத்துல அந்த 2 பறவைகளும் மறைஞ்சிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த காகம் முட்டையை திருடுறதுக்காக அங்க வந்தது. டின்ட்டு உடனே முழிச்சு பார்த்தது. அட ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரம் இங்க வாங்க. இந்த காகம் தான் அந்த திருடன். 2 பேரும் அங்க வந்து காகத்தை பிடிச்சாங்க. நாளா திருடல. நான் சும்மா இந்த சைடு போயிட்டு இருந்தேன். சரி, இங்க களைப்பா இருக்கே, நீங்க உட்காரலான்னு வந்தேன். ஏ காகம், என்ன கதை சொல்லிட்டு இருக்க? நான் உன்னை கையும் களவுமா பிடிச்சிட்டேன். நீ என் முட்டையை எடுக்க தான் பார்த்துட்டு இருந்த, எனக்கு தெரியும். ஆமா ஆமா டின்ட்டு, நான் கூட தூரமா இருந்து பார்த்துட்டு இருந்தேன். உன் முட்டைய தான் திருட வந்தது காகம். வா டின்ட்டு, இப்பவே நாம ராஜா கிட்ட கூட்டிட்டு போலாம். காகத்துக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஐயோ டின்ட்டு, என்னை மன்னிச்சிடு. நான் இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன். ராஜா கிட்டலாம் என்னை கூட்டிட்டு போகாதீங்க. அப்படி உங்களை நிஜமா திருடனை கூட்டிட்டு போகணும்னா என் பொண்டாட்டியை தான் கூட்டிட்டு போகணும். அவ சொல்லி தான் நான் இப்படி எல்லா பறவைகளோட முட்டையும் திருடினேன். ஓஹோ, இத்தனை நாளா அப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா பறவைகளோட முட்டையும் திருடிட்டு இருந்தீங்க. சரி வாங்க, ராஜா கிட்ட போலாம். எல்லாரும் ராஜா கிட்ட கூட்டிட்டு போனாங்க. ராஜா 2 காகத்தையும் கூண்டுல அடிச்சிடுச்சு. உங்க 2 பேரும் செஞ்ச தப்புக்கான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கிடைச்சிடுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.